வணக்கம். டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மக்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 5 வருடங்களுக்கு அரசாங்கத்தை யாராலும் அசைக்க முடியாது. அரசதிபர் மைத்திரிபால சிறிசேன. கருப்பு பணத்தை மீட்கும் விவகாரத்தில் மத்திய அரசு மென்மையான போக்கை கடைபிடிக்காது. இந்திய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி. தமிழக அரசு தொழில்துறையின் உலகளாவிய முதலீட்டாளர் மாநாடு இன்று ஆரம்பம். ஜெர்மனி அரசு ஆண்டுக்கு 5 லட்சம் அகதிகளுக்கு புகலிடம் அளிக்க உள்ளதாக அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியனவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மக்களது பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசு அதிபர் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் சந்திப்பினை அடுத்து தொடர்ந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாகும். இன்றைய நாள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிரதி மற்றும் இராஜாங்க அமைச்சர்களும் ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தான் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பலர் எதிர்பார்த்துள்ள போதும் இன்னும் 5 வருடங்களுக்கு இந்த அரசாங்கத்தை யாராலும் அசைக்க முடியாது என அரசதிபர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். அரசதிபர் செயலகத்தில் இன்று நடைபெற்ற பிரதி மற்றும் இராஜாங்க அமைச்சர்களின் பதவி பிரமாண நிகழ்வில் உரையாற்றும் போதே அரசதிபர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்தன. இதற்கமைய நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிப்பதோடு அதற்கு நான் தலை வணங்குகின்றேன். ஆனால் எம்மை நோக்கி கல்வீச்சு தாக்குதல்களும் விமர்சனங்களும் இடம்பெறுகின்றன. நானும் பிரதமரும் அரசியல் அனுபவமற்றவர்கள் என்றும் சர்வதேசத்திற்கு அடிபணிந்து ஏகாதிபத்தியவாதியாக உள்ளதாகவும் தேசப்பட்டுள்ள அரசாங்கத்தை வீழ்த்தி உள்ளதாகவும் கூறுகின்றனர். நாம் யாருக்கும் அடிபணியவில்லை என்பதற்கு பதில் கூறிய வேண்டிய அவசியமில்லை. காரணம், எமது செயற்பாடுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பன நாம் தேசத்தை காட்டிக் கொடுத்தோமா, சர்வதேசத்திடம் அடிபணிந்துள்ளோமா என்பதை புரிய வைக்கும். சர்வதேசத்திற்கு அடிபணிய வேண்டிய தேவை எமக்கு இல்லை. அதற்கு நாம் ஒருபோதும் தயாரில்லை என்பதையும் உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றேன். 1000 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட எமது கலாச்சாரத்தில் நாம் ஒரு கருப்பு புள்ளியை ஏற்படுத்த மாட்டோம். சிலர் இந்த அரசாங்கத்தை இன்னும் 1 அல்லது 2 வருடங்களில் கவிழ்த்துவிட்டு புதிய அரசாங்கத்தை உருவாக்கலாம் என மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எவராலும் இன்னும் 5 வருடங்களுக்கு எம்மை அசைக்க முடியாது. ஆகவே அரசாங்கத்தை கவிழ்த்து விடலாம் என ஏகாதிபத்தியவாதியாகவும் கனவு காண்பவர்கள் அதனை மறந்துவிட வேண்டும் எனவும் அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பு தனது திருகோணமலை இல்லத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் நடத்தினார். இந்த சந்திப்பில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அரசின் உள்ளக விசாரணை அவசியமில்லை, சர்வதேச விசாரணையே நமக்கு அவசியம் என்று உலக தமிழர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இது தொடர்பில் தங்கள் நிலைப்பாடு என்ன என்று ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சம்பந்தன் சர்வதேச விசாரணையை தமிழர்கள் கேட்பதற்கு போதிய நியாயம் உண்டு என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மோதூரில் அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனத்தில் சேவையாற்றிய 17 பேர் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களின் விடயம் தொடர்பாகவும் உள்ளக பொறிமுறையூடாக விசாரணை செய்ய சர்வதேச நிபுணர்களை இலங்கை அரசு அன்று நியமித்தது. ஆனால் என்ன நடந்தது? அந்த உள்ளக விசாரணை குழுவில் அங்கம் வகித்த சர்வதேச நிபுணர்கள் கூறியது என்ன? இலங்கை அரசுக்கு சர்வதேச நிபுணர்கள் குழு ஊடாக உள்ளக விசாரணை செய்ய விருப்பம் இல்லை என கூறி அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். அதற்கு பின்னர் விசாரணை ஒருவாறாக இடம்பெற்று அறிக்கை அன்றைய ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது.
அந்த அறிக்கை எங்கே? அந்த அறிக்கை அளிக்கப்பட்டது வெளிவரவில்லை. இவ்விதமான ஒரு சூழலில் இலங்கை அரசின் உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை வைக்கும்படியாக தமிழ் மக்களிடம் எப்படி நாங்கள் கேட்பது? எமது மக்களுக்கு உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் சர்வதேச விசாரணையை அவர்கள் கேட்கின்றார்கள். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை தமிழர்கள் கேட்பதற்கு போதிய நியாயம் உண்டு. ஆனால் தற்போது சர்வதேச விசாரணை 2014 ஆண்டு மார்ச் மாதம் ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளது. சில நாட்களில் சர்வதேச விசாரணை வெளிவரவுள்ளது. அந்த அறிக்கை வெளிவந்த பின்னர் இவ்வாறான பல கேள்விகளுக்கு முடிவு வெளிவரும் என்று இரா சம்பந்தன் தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரி தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இதன்போது பெரும் திரளான பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு குறித்த கையெழுத்து போராட்டத்திற்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர். இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச மனிதாபிமான மற்றும் மனித உரிமை மீறல்களை புரிந்தோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறை பொறிமுறை ஒன்றினை ஏற்படுத்துமாறு வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தாளையடி பகுதியில் கடல் நீரை நன்னீராக்கும் செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் ஒருபோதும் அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தாது என்று யாழ் அரசாங்க அதிபர் என் வேதநாயகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தின் குடிநீரின் தரம் மிக வேகமாக மாற்றமடைந்து வருகின்ற நிலையில் குடிநீரின் அளவும் குறைவடைந்து வருகின்றது. இது தொடர்பாக அரசாங்க அதிபர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் குடிநீரின் தரம் மற்றும் குடிநீரின் அளவு என்பன பாரிய பிரச்சினைகளாக காணப்படுகின்றன. இதைவிட நீர் மாசடைவதால் எதிர்காலத்தில் பாரிய பிரச்சினைகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் நமக்கு கிடைக்கும் நிலத்தடி நீரின் அளவும் காலம் செல்ல செல்ல குறைவடைந்து செல்கின்றது. மக்களுக்கான குடிநீரினை பெற்றுக் கொடுப்பதற்காக சில நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இதன்படியே ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் கடல் நீரை நன்னீராக்கும் வேலை திட்டம் ஒன்றினை மருதங்கேணி தாளையடி பகுதியில் ஆரம்பிக்க உள்ளோம். இத்திட்டத்திற்கு சில பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ள போதிலும் பலர் இதற்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். இந்நிலையில் இத்திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான முதற்கட்ட ஆய்வுகள் ஆசிய வங்கியிலிருந்து வருகை தந்துள்ள அதிகாரிகளால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவர்கள் இத்திட்டத்தினால் மக்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகள் தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றார்கள். இத்திட்டத்தினூடாக மக்களுக்கு தீமைகள் ஏற்படுமாயின் அவர்கள் இத்திட்டத்தினை கைவிடுவார்கள். மக்களுக்கு பாதிப்பில்லாத திட்டத்தினை முன்னெடுப்பதே ஆசிய வங்கியின் செயற்பாடாகும். யாழ் நீதிமன்ற கட்டடத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் 21 பேருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதுடன் 3 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்றம் தாக்கப்பட்டமை குறித்த வழக்கு விசாரணை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் போ சிவகுமார் முன்னிலையில் இன்றைய நாள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்கள் 24 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இன்றைய நாள் முன்னிலைப்படுத்தப்பட்ட 24 பேரில் 3 தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 5 ஆழ்பிணையில் விடுவிக்கப்பட்டனர். ஏனைய 21 பேரையும் தொடர்ந்து எதிர்வரும் 23ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் மட்டக்களப்பு சத்ருகுண்டான் படுகொலை சம்பவம் நடந்து இன்றுடன் 25 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இதுவரை அதற்கான நீதி தமக்கு கிடைக்கவில்லை என்று உள்ளூர் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் மட்டக்களப்பு சத்துருகொண்டான் படுகொலை சம்பவம் நடந்து இன்றுடன் 25 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இதுவரை அதற்கான நீதி தமக்கு கிடைக்கவில்லை என்று உள்ளூர் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு நகரை ஆண்மித்த சத்துருகொண்டான், பிள்ளையாரடி, கொக்குவில், பனிச்சையடி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 184 பேரும் போய்ஸ்டவுன் ராணுவ முகாம் வளாகத்திற்குள் வைத்தே படுகொலை செய்யப்பட்டதாக உள்ளூர் மக்கள் கருதுகின்றார்கள். சம்பவத்துடன் இலங்கை ராணுவத்துக்கு தொடர்பு இருப்பதாக பல்வேறு விசாரணைகளின் போது தங்களால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட போதிலும் ஒரு தொகை இழப்பீட்டையும் மரண சான்றிதழையும் தான் தங்களால் பெற முடிந்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றது. 1989ஆம் ஆண்டு இந்திய அமைதிப்படை வெளியேற்றத்தின் பின்னர் மறைந்த ஜனாதிபதி ஆர் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கும்
விடுதலை புலிகளுக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்று கடைபிடிக்கப்பட்டது. அந்த போர் நிறுத்தம் 1990ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் முறிவடைந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் இராணுவத்தினரால் தனித்தும் கூட்டம் கூட்டமாகவும் கைது செய்யப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போயுள்ளதாக மனித உரிமை அமைப்புகளினால் அவ்வேளை தகவல்களும் வெளியிடப்பட்டிருந்தன. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இரு மாணவ குழுக்களுக்கிடையில் இன்று இடம்பெற்ற கைகலப்பில் 4ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்ததால் அங்கு பெரும் பதற்ற நிலை உருவாகியது. சிரேஷ்ட மாணவர்கள் கரிஷ்ட மாணவர்களை இடுப்பு பட்டி அணிந்து வரக்கூடாது என்றும் பல்கலைக்கழக வளாகத்தில் நிற்கும் மரங்களின் கீழ் போடப்பட்டுள்ள பாங்குகளில் அமரக்கூடாது என்றும் கட்டளைகளை பிறப்பித்தமையினால் எழுந்த முரண்பாடு கைகலப்பாக மாறியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பிரச்சினை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் தலையிட்டதை அடுத்து மாணவர்களிடையே அமைதியான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தொடர்வது இந்திய செய்திகள். கருப்பு பணத்தை மீட்கும் விவகாரத்தில் மத்திய அரசு மென்மையான போக்கை கடைபிடிக்காது என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஒரு முன்னணி பொருளாதார பத்திரிகை சார்பில் இந்திய உச்சி மாநாடு 2015 நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அருண் ஜெட்லி பேசிய போது, நிதி ஆதாரங்களை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எந்த ஒரு வளர்ந்து வரும் நாட்டின் குறிக்கோளாக இருக்க முடியும். அந்த வகையில் கருப்பு பணத்தை மீட்க தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என அருண் ஜெட்லி தெரிவித்துள்ளார். வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை எதிர்நோக்கி நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் தமிழக அரசின் தொழில்துறை நடாத்தும் உலகளாவிய முதலீட்டாளர் மாநாடு இன்று காலை தொடங்கியது. இதில் மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் இன்று காலை தொடங்கியது. இதில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான வெளிநாட்டு தொழிலதிபர்கள் சென்னையில் குவிந்துள்ளனர். வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை எதிர்நோக்கி நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் தமிழக அரசின் தொழில்துறை நடத்தும் உலகளாவிய முதலீட்டாளர் மாநாடு இன்று காலை தொடங்கியது. இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு தொழிலதிபர்கள் வெளிமாநில தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்பார்த்த அளவை விட அதிக அளவில் தொழிலதிபர்கள் குவிந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் அக்டோபர் 12, 16, 20, நவம்பர் 1 மற்றும் நவம்பர் 5 ஆகிய நாட்களில் 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையாளர் நசீம் சைதி டெல்லியில் இன்று வெளியிட்டுள்ளார். பீகார் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் நவம்பர் 8 எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றைய நாள் வெளியாகும். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏமன் நாட்டு துறைமுகத்தில் சவுதி கூட்டுப்படைகள் நடாத்திய தாக்குதலில் 20 இந்தியர்கள் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏமன் நாட்டின் ஹொரிடா துறைமுகத்தில் கடத்தல்காரர்கள் 2 படகுகளில் வந்து எண்ணெயை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அதனை முறியடிப்பதற்காக சவுதி கூட்டுப்படை விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இதில் இந்தியர்கள் 20 பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஏமனில் 20 இந்தியர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுவது பற்றி தங்களுக்கு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ரூவப் கூறியதாவது: சவுதி விமானப்படை ஏமன் நாட்டில் நடத்திய தாக்குதலில் 20 இந்தியர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக இதுவரை வெளியுறவுத்துறைக்கு தகவல் வரவில்லை. எனினும் ஊடகத்தில் இது குறித்து வந்துள்ள செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்து விசாரித்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் நேரடி சாட்சியங்கள் ஆகியவற்றின் மூலம் திரட்டப்பட்ட தகவல்கள் வன்முறையின் அமைப்புகள் ஜம்மு காஷ்மீரில் இந்திய அரசு என்ற அறிக்கையாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிக்கை சித்திரவதைகள், பாலியல் பலாத்காரம், சட்டவிரோத கொலைகள் மற்றும் ஆட்கள் காணாமல் போவது பற்றிய 333 சந்தர்ப்பங்களை அடுக்கோடிட்டுள்ளது.
கடந்த 25 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதம் மற்றும் பிற எழுச்சிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 464 இராணுவ மற்றும் காவல்துறை படையினர், துணை இராணுவ படையினர், அரசு ஆயுதப் படையினர் ஆகியோர் வன்முறைகளின் முகவர்களாக இந்த அறிக்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஸ்ரீநகரில் இந்த அறிக்கை வெளியிடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலகச் செய்திகள். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இத்லிப்பில் உள்ள முக்கிய பெண்ணுந்து தளம் ஒன்றை நீண்ட சண்டைக்கு பிறகு அல்-கொய்தாவுடன் தொடர்புடைய சிரிய கலகப்படையினர் கைப்பற்றியுள்ளதாக சிரிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இத்லிப்பின் பல பகுதிகளை இஸ்லாமிய கலகப்படையினர் ஏற்கனவே கைப்பற்றிவிட்டனர். அபு அல் துஹார் விண்ணுந்து நிலையம் சுமார் 2 ஆண்டுகளாக தீவிரவாதிகளின் முற்றுகையில் இருந்தது. அவர்கள் ஏற்கனவே அந்த மாகாணத்தின் பெரும்பகுதியை கைப்பற்றிவிட்டனர். அல்-கொய்தாவின் சிறிய பிரிவான அல் நுஸ்ரா முன்னணி உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய படைகளின் கூட்டணியை இந்த தாக்குதலை நடாத்தியதாக நம்பப்படுகிறது. இந்த கூட்டணி தன்னை வெற்றியின் இராணுவம் என்று அழைத்துக் கொள்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி நாட்டிற்கு அகதிகளின் வருகை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் ஜெர்மனி அரசு ஆண்டிற்கு 5 லட்சம் அகதிகளுக்கு புகலிடம் அளிக்கவுள்ளதாக அறிவித்துள்ளதுடன் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் நியாயமான அளவு அகதிகளுக்கு புகலிடம் அளிக்க முன்வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டுக்கு அகதிகளின் வருகை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டு துணை பிரதமர் சிக்மர் ஹெப்ரியேல் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அரசு தொலைக்காட்சியில் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், எங்களால் அடுத்த சில ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டுக்கு 5 லட்சம் என்ற எண்ணிக்கையில் அகதிகளுக்கு புகலிடம் அளிக்க முடியும். இதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் இதைவிட எண்ணிக்கை அதிகமாக கூட இருக்கலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வறுமை மற்றும் போர் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான அகதிகள் வந்து கொண்டே இருக்கின்றனர். எனவே மற்ற ஐரோப்பிய நாடுகளும் நியாயமான அளவு அகதிகளுக்கு புகலிடம் அளிக்க முன்வர வேண்டும். ஆண்டுதோறும் ஏறத்தாழ 10 லட்சம் அகதிகளை ஏற்று அவர்களை ஜெர்மனி சமூகத்தினருடன் ஒருங்கிணைக்கின்றோம். நாங்கள் பொருளாதார ரீதியாக வலுவான நாடு என்பதில் சந்தேகமில்லை. எனவே மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட கூடுதலான அகதிகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நடப்பு ஆண்டு மட்டும் 8 லட்சம் அகதிகளுக்கு ஜெர்மனி தஞ்சம் அளித்துள்ளனர். இது கடந்த 2014ஆம் ஆண்டை விட 4 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. அரச செலவினங்களை குறைக்கும் நோக்கில் தமது தூதரகங்களை மறுபரிசீலனை செய்ய நைஜீரிய அதிபர் முகமது புகாரி உத்தரவிட்டுள்ளார். உலகெங்கும் தூதரகங்களை நடாத்துவதில்லை அர்த்தமில்லை என்று தெரிவித்துள்ள அவர், பல தூதரகங்களில் போதுமான கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்றும் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் மனச்சோர்வடைந்துள்ளனர் எனவும் நைஜீரியா தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சூழலில் நைஜீரியாவால் பல நாடுகளில் தூதரகங்களை வைத்திருக்கும் வசதியில்லை எனும் உண்மையை மறைப்பதில் எவ்வித பலனும் இல்லை எனவும் முகமது புகாரி மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவிலிருந்து ISIS தீவிரவாத குழுவில் இணைந்து சிரியாவில் போராடும் பிரித்தானிய ஜிகாதிகள் 10 பேர் பட்டியலை அரசு வெளியிட்டுள்ளதுடன் ஜிகாதிகள் பல பேரை குறிவைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜிகாதிகள் 2 கொல்லப்பட்டதாக பிரித்தானிய பிரதம மந்திரி அறிவித்த நிலையில் அடுத்த கொலைப்பட்டியலை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவை ஜிகாதிகளிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு தேவையான தாக்குதல்களை முன்னெடுத்து நடத்தும்படி அரசு உத்தரவிட தயங்காது என பாதுகாப்பு செயலாளர் மிச்சல் ஃபேலன் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாத அமைப்பில் இணைந்து போராடும் பிரித்தானியர்களை இனம் கண்டு ஒழிக்கும் நடவடிக்கையில் முதற்கட்டமாக 10 - 12 பேர் கொண்ட பட்டியல் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிரித்தானியாவிலிருந்து இடம்பெயர்ந்துள்ள ஜிகாதிகள் இங்கு இருப்பவர்களை தொடர்பு கொண்டு அசம்பாவித சம்பவங்களை நிகழ்த்த தூண்டி வருவதாக தகவல்கள் தெரிவிப்பதாக குறிப்பிட்ட ஒரு அதிகாரி, இணையத்தை பயன்படுத்தி ஆள் சேர்ப்பு பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே பிரித்தானிய அரசு ஜிகாதிகளிடம் தொடர்புடைய அனைவரையும் குறிவைத்திருப்பதாக பிரித்தானிய ஜிகாதி ஒருவரது தந்தை தெரிவித்துள்ளார். பிரான்சில் 60 லட்சம் மனிதர்களின் எலும்பு மண்டையோடுகளால் சுவர் போல் அடிக்கப்பட்ட கல்லறைதான் உலகின் மிகப்பெரிய மயான பூமியாக விளங்குகிறது.
இந்த கல்லறை வரலாற்று நினைவுச் சின்னமாகவும் அதே நேரத்தில் இதுபோன்று உலகில் வேறு எங்கும் இல்லாத தனித்துவத்தையும் கொண்டது. 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த கல்லறையை பார்க்க 45 நிமிடங்கள் மட்டுமே கால அவகாசம் அளிக்கப்படுகிறது. அதுவும் 200 பேர் வரை மட்டுமே. அதற்கு மேல் அனுமதி இல்லை. வளர்ப்பு விலங்குகளுக்கும் அனுமதி இல்லை. உள்ளே கழிவறை உட்பட பிற வசதிகள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் தலைநகரான பாரிஸில் டென்ஃபர்ட் ரொச்சேரியோ என்ற இடத்திலேயே கல்லறை அமைந்துள்ளது. இங்கு ஏறத்தாழ 60 லட்சம் மனிதர்கள் புதைக்கப்பட்டுள்ளனர். தோண்டி எடுக்கப்பட்ட மனித எலும்புகளும் மண்டையோடுகளும் விறகு போல சீராக நெருங்க அடுக்கி சுவர் போல அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அடுக்குகளுக்கு ஊடாக சென்று பார்வையிட வசதியாக குறுகலான பாதையும் இந்த கல்லறைக்குள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மனிதன் தனக்குள் இருக்கின்ற எலும்புக்கூட்டை வெளியில் பார்க்கும் போது வினோதமாகவே உணர்வான். அதிலும் லட்சக்கணக்கான மனிதர்களின் எலும்புகளை ஒரே இடத்தில் பார்க்க நேர்ந்தால் அவன் மனநிலை எப்படி இருக்கும்? அதை ஒருமுறை இங்கு சென்று வந்தால் மட்டுமே உணர முடியும். உலகின் பயங்கரமான 20 இடங்களில் 13வது இடத்தில் இந்த பாரிஸ் கல்லறை இருக்கின்றது. இது 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மயானத்தில் இருந்த கல்வெட்டுக்களை அகற்றி அவற்றுக்கு கீழிருந்த எலும்புக்கூடுகளையும் மண்டையோடுகளையும் தோண்டி எடுத்து அடுக்கி சீர்படுத்தி பூமிக்கடியில் கல்லறையாக மாற்றியுள்ளனர். ஆனாலும் 4ஆம் நூற்றாண்டுகளில் தொடங்கி பல நூற்றாண்டுகளின் மயான எலும்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இவை பல மயானங்களில் பல காலகட்டங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பார்வையிட அனுமதி நேரம் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. வாரத்தின் திங்கட்கிழமையும் மே 1ஆம் திகதியும் விடுமுறை. கடைசி பார்வையாளர் அனுமதி மாலை 7 மணியுடன் நிறுத்தப்படுகின்றது. இங்கு குவிந்து கிடக்கும் மனிதனின் கட்டுமான பொருளான எலும்புகளும் மண்டையோடுகளையும் பார்த்தால் இந்த இயற்கை எத்தனை கோடான கோடி மக்களை காலகாலமாக உருவாக்கியும் அழித்தும் கொண்டு மௌனமாகவும் இருப்பது நினைவுக்கு வரும். மாபெரும் சுரங்க நிறுவனங்களில் ஒன்றான ஆங்கிலோ அமெரிக்கன் தென்னாப்பிரிக்காவில் தன்வசம் இருந்த 3 பிளாட்டின சுரங்கங்களை உள்ளூர் நிறுவனம் ஒன்றிற்கு விற்றுள்ளது. பிளாட்டினத்தின் விலை குறைந்திருப்பதால் ஆங்கிலோ அமெரிக்கன் லொக்மின் பணியாளர் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. சிவன் ஏ கோல்ட் என்ற அந்நாட்டிலேயே மிகப்பெரிய தங்கு உற்பத்தி நிறுவனத்திற்கு 300 மில்லியனுக்கும் அதிகமான டாலர்களுக்கு இந்த சுரங்கங்கள் விற்கப்பட்டுள்ளன. கடந்த சில ஆண்டுகளில் பிளாட்டினத்தின் விலை வெகுவாக குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட தொடரில் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு 3வது இடம் கிடைத்துள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பெண்களுக்கான வலைப்பந்தாட்ட தொடரின் 3ஆம் இடத்துக்கான ஆட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக அணியை எதிர்த்து கொழும்பு பல்கலைக்கழக அணி மோதிக்கொண்டது. இதில் யாழ் பல்கலைக்கழக அணி 45க்கு 41 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் வெற்றி பெற்று 3ஆம் இடத்தை தனதாக்கிக் கொண்டது. அமெரிக்க ஓபன் கிராண்ட் ஸ்லாம் மகளிர் இரட்டையர் அரையிறுதி சானியா மிர்சா மார்டினா ஹிங்ஸ் ஜோடி முன்னேறியது. தேபே ஜோடியான யங்ஸென் ஜான் மற்றும் ஹவாசிங் ஜான் ஜோடியை 7-6, 6-1 என்ற நேர் செட்களில் வீழ்த்தினர். சானியா ஹிங்ஸின் ஜோடி 85 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் சானியா ஹிங்கிஸ் தங்களுக்கு கிடைத்த அனைத்து பிரேக் வாய்ப்புகளையும் வெற்றியாக மாற்றினர். இருமுறை தங்கள் சருகளை எதிரணி வீராங்கனைகளிடம் இழந்தனர். அரையிறுதியில் கடினமான இத்தாலிய ஜோடியான சாரா எரானி ஃப்ளாவியா பெர்னாண்டோவை சந்திக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது செய்திகளின் பிழிவு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மக்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 5 வருடங்களுக்கு அரசாங்கத்தை யாராலும் அசைக்க முடியாது. அரசதிபர் மைத்திரிபால சிறிசேன. கருப்பு பணத்தை மீட்கும் விவகாரத்தில் மத்திய அரசு மென்மையான போக்கை கடைபிடிக்காது. இந்திய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி. தமிழக அரசு தொழில்துறையின் உலகளாவிய முதலீட்டாளர் மாநாடு இன்று ஆரம்பம்.
ஜெர்மனி அரசு ஆண்டுக்கு 5 லட்சம் அகதிகளுக்கு புகலிடம் அளிக்க உள்ளதாக அறிவிப்பு. இத்துடன் டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவருகின்றது. நன்றி, வணக்கம்.